வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் இருக்கிறது. இதனால் தான் வெளி மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள் எல்லாம் முதலீடுகள் செய்கின்றன என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடந்த விழாவில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் கட்சியில் இணைந்தனர். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. களத்திற்கு கட்சி நிர்வாகிகள் செல்ல தயங்கக்கூடாது என்று கட்சி மாவட்ட தலைவர்களுக்கு தவிக தலைவர் நடிகர் விஜய் அறிவுரை கூறியுள்ளார். கிழக்கு கடற்கரை சாலையில் திமுக கொடி கட்டிய காரை ஓட்டியவர் கட்சிக்காரர் இல்லை. டோல்களை தவிர்க்க கட்சி கொடியை பயன்படுத்தியதாக காரில் வந்த பெண்களை அச்சுறுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன என்பது பற்றி பள்ளிக்கரணை துணை கமிஷனர் கார்த்திகேயன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். சாமியார் நித்யானந்தா ஈக்வடாரில் இருப்பதாக சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடும் பணி இருதரப்பிலும் நடப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த பாராளுமன்ற லோக்சபா தேர்தலில் தேசிய கட்சியான பாஜக ரூபாய் 1737 கோடி செலவு செய்ததாக தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கெஜ்ரிவால் மீது நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தால் டில்லி சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக ஆம் ஆத்மியில் இருந்து 7 எம்எல்ஏக்கள் விலகினர். ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் சோனியா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பேசியது இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் அவமதிப்பதற்கு சமம் என்று பிரதமர் மோடி கூறினார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.